இங்கே பாருங்கள், நானும் எங்கள் அப்பாவும் பஸ் ஸ்டாப் போகிறோம். ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. ஆனால் அந்த பொண்ணு அவ்வளோ இடம் இருக்குது. ஆனால் எங்கள் அப்பா வந்து சும்மா நின்னா கூட பார்த்த உடனே அவங்களாம் எந்திரிச்சிருவாங்க. வயசானவங்க வந்தாலே பார்த்தாலே போதும் டக்குன்னு எந்திரிச்சிருவாங்க. இது வந்து இங்கே சிங்கப்பூரில் வந்து எல்லாருமே செய்வாங்க, இடம் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு இது மாதிரி விஷயம்லாம் இந்த ஊரில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பாவுக்கு வந்து அங்கே உட்கார பிடிக்காது, இந்த இடத்துல உட்கார பிடிக்கும். ஸோ அதுமாரி யாராவது சொல்லுவாங்க, சிங்கப்பூர்லலாம் நல்லா எனி டைம் மழை பெஞ்சிட்டே இருக்கும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. வெயில் பல்ல கட்டிட்டு அடிக்குது. நானே காஞ்சிரநட்டுக்கு அப்படி வெயில் கொளுத்துது. வெளியில் போக முடியல. மழையெல்லாம் இல்லை. என்றைக்காவது சம்டைம்ஸ் மழை பெய்யும், நம்ம ஊரில் பெய்கிற மாதிரி. இங்கேயும் வெயில் தான் நல்லா அடித்து கொளுத்துது. அடுத்த விஷயம் எனக்கு சிங்கப்பூரில் ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பாருங்களேன், காடிலாம் ஒரே மாதிரி சைஸ்க்காக போகும். ஒவ்வொரு காடிக்கும் ஒவ்வொரு ஸ்பீடு வச்சுருக்காங்க. அந்த ஸ்பீடுக்கு மீறி நம்ம போகக்கூடாது, அதே ஸ்பீடில் போகணும். அங்கே அந்த பாலம் தெரியுது பார்த்திங்களா, அந்த பாலத்துக்கிட்ட இந்த டிராஃபிக் போலீஸ் மாதிரி நிற்பாங்க. அவங்க வந்து கேமராவில் ஜூம் பண்ணி பார்ப்பாங்க. எல்லா இடத்துலையும் இது இருக்கும். என்றைக்காவது நின்னாங்கன்னா நான் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். அவங்க வந்து இந்த காடிலாம் போகிறதெல்லாம் ஜூம் பண்ணி இது பண்ணுவாங்க. இங்கே இவங்க இவ்வளோ ஃபாஸ்ட்டாக, யாராவது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டால் கூட ரோட்லேயே அங்கங்கே கேமரா வச்சுருப்பாங்க. அதை பார்த்து கண்டுபிடிச்சி அவங்க லைசன்ஸ் எல்லாம் வெட்டிடுவாங்க. அப்புறம் 5-6 வருஷத்துக்கு அவங்க வண்டி ஓட்ட முடியாது. ரூல்ஸ்னால் ரூல்ஸு. அவங்க இருக்காங்க இல்லை அப்படிலாம் கிடையாது சிங்கப்பூரில். ரூல்ஸ்னால் ரூல்ஸு. அப்புறம் இதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும்போது இந்த செடி ஓரங்கத்தில் இந்த ஃப்ளவர்லாம் பார்த்தேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, வீடியோ எடுத்து முடித்தாச்சு. நம்ம போக வேண்டிய பஸ்ஸு வந்துருச்சு. நம்ம இந்த பஸ்ஸில் ஏறி போயிடுவோம்.